வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ எஸ்டி எபிசோட் 1. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸை யாரும் அவ்வளவா பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த சீரிஸோட அனிமேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சீரிஸ் வந்து ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். ஆனா ஒரே ஒரு திருத்தம், இந்த சீரிஸோட ஹீரோ வந்து நருட்டோ இல்ல, வேற யாரு, நம்ம கைப்புள்ள ராக்லி தான் இந்த சீரிஸோட ஹீரோ. சரி, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. Wake up to reality. 内葉サスケ。俺は波風湊。内葉イタチ。渦巻ナルト。内本マドラだ。 Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா ஒரு வாய்ஸ் ஓவர். உங்க எல்லாரையும் அன்புடன் லீஃப் வில்லேஜுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியுது நருட்டோ உசுமாக்கி வாழ்ற வில்லேஜ்னு. ஆனா இந்த சீரிஸ்ல நருட்டோ ஒன்னும் ஹீரோ இல்ல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குட்டி பொண்ணு அப்படியே பயந்து ஓடிட்டு போயிட்டு இருக்கோம். என்னடான்னு பார்த்தா 3 திருட்டு பயலுக்கு அவளை தொத்திட்டு இருப்பானுங்க. அந்த குட்டி பொண்ணு கீழே வந்துருவாளா, அவனுங்க இந்த பொண்ணு பக்கத்துல வந்து ஒழுங்கா இப்பவே காசை கொடு, நீ காசை கொடுத்துட்டனா அதுக்கப்புறம் கஷ்டப்பட தேவையே இல்ல, காசை கொடுக்குறியா இல்ல எங்க கிட்ட அடி வாங்குறியா, நீ காசை கொடுக்குற வரைக்கும் நாங்க விடவே மாட்டோம். அப்ப திடீர்னு அந்த பொண்ணை விடுங்கடான ஒரு சவுண்ட். எவன்டாவன் சுத்தி பார்த்தா அந்த குட்டி பொண்ணே பார்த்து ஷாக் ஆயிருவா. யாடான்னு பார்த்தா ராக்லி. என்னன்னு தெரியல, தோசைக்கல்ல திருப்பி போட்ட மாதிரி வந்துட்டு இருப்பான். டே டபராக்கா தலையனுங்களா, உங்க எல்லாருக்கும் இப்ப நான் ஒரு பாடத்தை சொல்லி தர போறேன். எனக்கு எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் தேவையே இல்லை. ஏன்னா அண்ணன் அவ்வளவு ஃபேமஸ். நான் யாருக்கிட்டையும் என் பேரை அவ்வளவு சீக்கிரத்தை சொல்ல மாட்டேன். எனக்கு டஃப் கொடுத்து சண்டை போறவங்க கிட்ட மட்டும் தான் என் பேரை சொல்லுவேன். பரவாயில்ல, போன போது நான் உங்ககிட்ட என் பேரை சொல்றேன். வழியில எந்த தடங்கள் வந்தாலும் நான் தூக்கி போட்டு போவேன். எனக்கு பிடிச்ச வார்த்தைனா அது விடாமுயற்சி. காதலுக்காக கடைசி வரைக்கும் போராடுறவன். என் பேரு ராக்லி. அதுக்கப்புறம் ஒரு மக்கள் ஏதாவது சண்டை நடக்குது வாங்க போய் பாப்போம்னு சொல்லிட்டு அப்படியே படம் பார்க்கறவங்க எல்லாம் மாத்திட்டு இருப்பானுங்க. லீயும் நீங்க 3 பேர் அந்த சின்ன பொண்ணை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பீங்க, துயரப்படுத்திருப்பீங்க. இதுல மாஸ்க் வேற மூடிட்டு அவுத்து வைங்கடா. அந்த திருட்டு பயல்களும் இது உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம், நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது, தேவையில்லாம எங்க கிட்ட மோதாத, எங்க கூட மோதுனா உனக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிரும். லீயும் பின்னாடி பிரச்சனையாகுமா, பரவாயில்ல மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கிறேன், நான் என்னதான் சொன்னாலும் நீங்க கேட்கற மாதிரி இல்ல, இனிமே என்னோட கை தாண்டா பேச போகுது அப்படின்னு லீ அட்டாக் பண்ண போயிருவான். அப்படியே சரியான போஸ்ட்ல முன்னாடி ஓடுவான். அப்போ ஒரு நாய் குறுக்கால வந்து லீ போற வழியில ஆய் போயிரும். அதை பார்த்த உடனே அதை மிதிச்சிட கூடாதுன்னு அப்படியே சடன் பிரேக்க போட்டு ஜஸ்ட் மிஸ்ல இருந்து அந்த ஆய் கிட்ட தப்பிச்சிருவான். அப்படியே போன ஃப்ளோல அவனுங்கள ஒருத்தனோட டவுசரை ஊத்துருவான். திருட்டு பயலுக்கு மானமே போச்சு. எல்லாரும் அதை பார்த்துட்டு கேவலமா சிரிப்பாங்க. ஐயோ என் டவுசர் அவுத்துட்டான், என் மானமே போச்சு, வாங்கடா அந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படின்னு 3 பேரும் ஓடிடுவாங்க. எல்லாரும் லீயை பார்த்து அந்த நிஞ்சா உண்மையிலே வேற லெவலு, அவங்களை அடிக்காமலே அவங்கள ஓட விட்டான். லீ வந்துருச்சு. அதாவது என் பிளான் என்னன்னா, அடிக்கிறது மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வாகாது, அடிச்சு ஓட விடுறதெல்லாம் பழைய ஸ்டைலு, அடிக்காம ஓட விடுறது தான் புது ஸ்டைலு. லீயை பார்த்து அந்த பொண்ணு அப்படியே விழுந்துருவா. நீங்க அவங்களை அடிச்சு காயப்பட வைக்காம அவங்களை தோத்துட்டீங்களே, நீங்க உண்மையிலே மாஸ் தான். லீயும் நான் இந்த வில்லேஜ்ல இருக்க வரைக்கும் யாரையும் கஷ்டப்பட விட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் எல்லாரையும் பாதுகாப்பேன், உன்னோட கையை கொடு. அந்த பொண்ணு கை கொடுக்க வருவா. எங்களை வந்து திடீர்னு டென்டன் வந்து லீ அடிச்சு பறக்க விடுவா. அடிச்சதுல பல்லி மாதிரி ஓட்டிப்பான். அது மட்டும் இல்லாம நெஜி வேற. நெஜியும் ஏன்டா ட்ரைனிங்ல இருந்து பாதிலே போன, டென்டனும் நம்ம 3 பேரும் ஒரு டீம், நம்ம எப்பவுமே ஒன்னா தான் செயல் பண்ணணும், அதை விட்டுட்டு ஹீரோயிசம் காட்டுறேன்னு தனியா போனேன், அவனை செருப்பி பிஞ்சிரும். அந்த குட்டி பொண்ணும் என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா 4 பேர் ஒன்னா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த பொண்ணோட அப்பா வந்து கடன் வாங்கியிருக்காரு, ஆனா டைமுக்கு காசு கொடுக்க முடியல, அதனால வந்து இப்படி பிரச்சனை பண்றாங்களா. லீயும் என்னதான் அவங்க கடன் வாங்கலாம், அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு, காசுக்காக ஒரு பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துவாங்களா, அது நான் ஒரு பொழுதும் விட மாட்டேன். டென்டனும் நல்லா சொன்னடா, சூப்பர். இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது லீக்கு வந்து வேற ஏதோ யோசிச்சு பார்ப்பான். என்னடா பார்த்தா மைட் கையோட போன்ல வந்து காசு கட் ஆயிடுச்சு, காசு கட்ட முடியாம அவர் வேற செம்ம காண்ட்ல இருந்திருப்பாரு. இத பார்க்கும்போது லீக் வந்து அதுதான் ஞாபகம் வருது. மறுபடியும் டென்டன் ஒரு போட்டு லீய ஒக்காகே சிலைக்கே பறக்க விட்டுருவா. டேய் இப்ப தேவையில்லாம நீ அதை சம்பந்தப்படுத்தி பேசுற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஒழுங்கா அங்கே சைலண்டா உட்காரு. சரி நீ கதையை சொல்ல ஆரம்பிமா. அந்த குட்டி பொண்ணும் எங்க அப்பா வந்து ஒர்க்கு கூட ஒழுங்கா போறாரு, காசு ஒழுங்கா தான் கொடுக்குறாரு, ஆனா கடன் கொடுத்தவங்க வந்து இப்ப 10 மடங்கு அதிகமா கேக்குறாங்க காசு, அதனால இப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றது, எங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. நெஜியும் அப்படின்னா அவங்க உன்னை ஓவரா காசுன்னு டார்ச்சர் பண்ணிருக்காங்க, உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. அந்த குட்டி பொண்ணும் அதேதான், அதனாலதான் நான் இந்த வில்லேஜுக்கு வந்து நிஞ்சாஸை கூட்டு போயிட்டு அவங்களை பொழக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அவங்க அதுக்குள்ள என்ன பிடிச்சிட்டாங்க. ஆனா அப்பதான் ராக்லி வந்து என்ன காப்பாத்தினாரு. லீயா அந்த நேரத்துல கரெக்டா வந்திருப்பானா. அந்த குட்டி பொண்ணும் இங்க பாருங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா. லீயா என்ன கேள்வி இது, அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு நான் பாத்துக்கிறேன். டென்டனும் டேய் நீ என்ன உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க, நம்மளுக்கு வந்து மிஷின் இருக்கு, அதனால உதவி பண்றது ரொம்ப கஷ்டம் தான். லீயும் யாராவது ஆபத்துல இருந்தாங்கன்னா அவங்களை காப்பாத்தி சேஃபா வைக்கிறது எனக்கு முக்கியம், அதுக்கு முன்னால எனக்கு மிஷின் ஒண்ணுமே இல்ல, நீ கவலையப்படாத சொல்லும், உன்னை நான் காப்பாத்துறேன், இனிமே நான் தான் உன்னோட ஹீரோ. டென்டன் மறுபடியும் ஒரு அடி அடிச்சு பார்க்க விட்டுருவா. என்னது ஹீரோவா, நீ சரியான ஜீரோடா, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசின இன்னொரு வாட்டி அடிச்சு பார்க்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் அந்த குட்டி பொண்ணு வீட்டுக்கு தான் போவாங்க. ஆனா லீ மட்டும் மறுபடியும் தோசைகளை திருப்பி போட்ட மாதிரி தான் போயிட்டு இருப்பான். ஏன்டா இப்படி போறேன்னு கேட்டா ட்ரைனிங்கா. ஒரு வழியா வீட்டு பக்கமா வந்துட்டாங்க. லீயும் ஓ அதுதான் உங்க வீடா, எனக்கு இப்ப அர்ஜென்டா பாத்ரூமுக்கு போகணுமே அப்படின்னு சரியான வேகத்துல ஓடுவான். நெஜியும் லீ அங்க என்னடா பண்ற, அப்படி போகாத, அங்க ஏதாவது ட்ராப் இருக்க போகுது. அந்த குட்டி பொண்ணு ட்ராப்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா என்ன அங்க ஒரு நாய்க்குட்டி வந்து ஆயிருந்திருக்கு. லீ அதை பார்த்துட்டு மறுபடியும் சடன் பிரேக்க போடுவான்.
போடுவான். எப்படியே ஜஸ்ட் மிஸ்ல மறுபடியும் தப்பிச்சிருவான். ஆனா போன ஃப்ளோல அப்படியே வீட்டை உடைச்சிட்டு போயிடுவான். கொய்யால நல்ல வேலை, கொஞ்சம் விட்டா அதை மிதிச்சிருப்பேன். டென்டனும் ஐயோ நம்ம நிஞ்சா மானத்தையே வாங்குறானே, நிஞ்சா மாதிரி நடந்துக்க சொன்னா எப்படி எல்லாம் பண்றான் பாரு. வீட்டுக்குள்ள உட்காந்தா கூட லீ வந்து அதே போஸ்ட்ல தான் இருப்பான். நெஜியும் வீட்டுல என்ன ஒரு பொருளையும் காணும், எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க போல. அந்த குட்டி பொண்ணும் ஆமா அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, என்னால இப்போதைக்கு உங்களுக்கு டீ மட்டும் தான் போட்டு தர முடியும். அவங்க எங்க வீட்டோட கரண்ட் வாட்டர் கேஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, கரண்ட் எல்லாம் வர முடியாத மாதிரி பண்ணிட்டானுங்க. டென்டனும் ஆமா நம்ம உலகத்துல வந்து முதல்ல மின்சாரம் இருக்கா, இது எனக்கு தெரியவே தெரியாது. லீயும் நான் வந்து ஒரு காஃபி கண்ணி, எனக்கு டீலாம் பிடிக்காது அதெல்லாம் வேணாம். டென்டனும் அந்த பொண்ணு வந்து நம்மளுக்காக கஷ்டப்பட்டு இந்த டீ செஞ்சிருக்கா, அதுக்காக அது குடிடா. நெஜி நீ அதை சொல்ல. ஆடா போமா எனக்கே டீ பிடிக்காது, எனக்கும் டீ வேணாம். அப்படி டீ நான் ஒரு வேளை குடிக்கணும், எனக்கு கிரீன் டீ போட சொல்லு. டென்டனும் என்னது கிரீன் டீயா, ஏன்டா அந்த பொண்ணு ஒண்ணுமே இல்லாம இருக்கா, உனக்கு கிரீன் டீ கேக்குதா? அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு திடீர்னு லீ கிட்ட வந்து ஹே நீங்க நிஞ்சனா உங்களால நிஞ்சு யூஸ் பண்ண முடியும் தானே, அதாவது ஃபயர் பால் ஜுட்ஸு, அந்த ஃபயர் யூஸ் பண்ணி இந்த டீயை வந்து அப்படியே கொதிக்க விடலாம்ல. லீயும் நீ சொல்றது சரிதான், ஆனா என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த குட்டி பொண்ணும் ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான், இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்குலாம் நீங்க நிஞ்சு யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஆமா அப்படிதான் அப்படின்னு லீ ஒரு பெல்ட்டியை போட்டு நான் சொல்ல வரது என்னன்னா என்னால நிஞ்சுச்சுவை யூஸ் பண்ண முடியாது. அதை பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆயிருவா. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அலறடிச்சு கத்துவா. என்னது உங்களால நிஞ்சுச்சு யூஸ் பண்ண முடியாதா, அப்படின்னா நீங்க ஒரு நிஞ்சாவே இல்ல. நான் ஒண்ணு அப்படி இல்ல, நான் வந்து நிஞ்சுச்சுவை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிஞ்சா. அப்ப என்னதான் உங்களால செய்ய முடியும், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீங்க கண்டிப்பா நிஞ்சுச்சு யூஸ் பண்ண ஆகணுமே. லீயும் நீ சொல்றது சரிதான், ஆனா எனக்கு நிஞ்சுச்சு எல்லாம் தேவையில்லை, என்னால வேற ஒண்ணு நல்லா பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு இதுக்கு மேல என்னால உங்களை நம்ப முடியாது, இனிமே நான் உங்களை எப்படி நம்புவேன், யாரால நிஞ்சுச்சு யூஸ் பண்ண முடியல, அவங்க நிஞ்சாவே இல்ல, நிஞ்சுச்சு யூஸ் பண்ண முடியாதவங்க ஒரு சாதாரண மனுஷங்க தான். என்னம்மா ஓவரா கோவப்படுற, நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சொன்னதை வச்சு பார்த்தா பண்ணி வந்து சேத்துல பிறனாதான் அது பண்ணி போல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு லீ பேசும்போது டென்டன் இன்னொரு வாட்டி ஒரு போடுவா. லீ அந்த பொண்ணு ரொம்ப கோவத்துல இருக்கா, தேவையில்லாம அவளை விருப்பத்தாத. அந்த குட்டி பொண்ணு இனிமே நான் உங்க நடிப்புக்கு ஏமாற மாட்டேன், நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய். லீயும் அடங்குயல நான் உங்ககிட்ட எந்த ஒரு பொய்யும் சொல்லலாமா, நான் வந்து உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்ல, அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் உன்னை உஷார் பண்றதுக்காக நான் ஒன்னும் ஏமாத்தலாம் இல்ல அப்படின்னு ஸ்டைலா சொல்லுவான். அவ டீ பண்ண வச்சு லீவோட மூஞ்சில ஒரு போட்டு இங்க என்ன லவ் டிராமாவா நடக்குது, இங்க நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் கடுப்பேத்துறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 3 பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டா. லீயும் கதவை தட்டி இங்க பாருமா நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுமா, என்னால நிஞ்சுச்சு யூஸ் பண்ண முடியாதுதான், ஆனா என்னாலன்னு சொல்ல வருவான். ஆனா அந்த பொண்ணு வந்து வாய முடுங்க, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. அதை கேட்டு லீ மனசு உடைஞ்சிட்டான். டென்டனும் அவ உன் மேல செம காண்டா இருக்கா, இனிமே நீ என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. நெஜியோ நம்மளால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, நாம கிளம்புவோம் அப்படின்னு 3 பேரும் கிளம்பிடுவாங்க. அந்த குட்டி பொண்ணு பார்த்தா வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. மறுபடியும் கதவு தட்டுற சத்தம். குட்டி பொண்ணு செம்ம காண்டாயிட்டு உங்களுக்கு அறிவே இல்லையா, நான் தான் உங்களை போக சொன்னல, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல வரும்போது முன்னாடி நிக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த திருட்டு பயலுக. குட் ஆஃப்டர்நூன் குட்டி பொண்ணு. அந்த 3 நிஞ்சாஸும் ஒரு வழியா போயிட்டாங்க, இனிமே நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்ல, இப்ப நம்ம வழி கிளியரா இருக்கு. ஆனா இந்த வாட்டி எங்க பாஸும் வந்திருக்காரு. அந்த பாஸ பார்த்தா உள்வரின் கத்திய மாதிரி என்னமோ கையில வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் அந்த பொண்ணை ஒரு மாதிரி பாப்பானுங்க. அப்ப திடீர்னு அந்த பொண்ணை விடுங்கடான ஒரு சவுண்ட், ஏவன்டான்னு பார்த்தா மறுபடியும் லீ தான். அவனுங்க அதை பார்த்து ஷாக் ஆயிடுவானுங்க. காசை கேட்டு ஒருத்தவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையாடா அப்படின்னு ஸ்டைலுக்கு டீ பண்ண சுத்திட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சிலே அடிச்சுப்பான். அந்த பொண்ணை விட்டு உடனே தள்ளி போங்கடா. அந்த குட்டி பொண்ணா நீங்க என்ன பண்ற, உன்னால நெஞ்சு யூஸ் பண்ண முடியாது, தேவையில்லாம இவங்க கிட்ட அடி வாங்காத, உடனே இங்க இருந்து கிளம்பு. அட நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுமா. இந்த வில்ல பசங்க அந்த குட்டி பொண்ணு சொந்த கேட்டுருவானுங்க. அதாவது லீயால நெஞ்சு யூஸ் பண்ண முடியாது சொன்னால அதை கேட்டுட்டு ஓ அப்ப இவனால நெஞ்சு யூஸ் பண்ண முடியாதா, அப்ப இவன் தோலை உரிச்சிட வேண்டியதான், இந்த வாட்டி நம்ம இவனை பழி வாங்கியே ஆகணும். அந்த பாஸும் புலிங்கோஸ் அவனை போய் பிடிங்கடா. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து லீ அட்டாக் பண்ண போவாங்க. லீயும் உண்மைதான் என்னால நெஞ்சு யூஸ் பண்ண முடியாது, ஆனா என்னால ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பெல்ட்டி அடிச்சு லீவோட கால்ல வந்து ஆய் இருக்கும், அதை வச்சு மூஞ்சில அடிப்பான். இந்த அட்டாக் பேரு வந்து ஆய் அடி, அடுத்து மூக்கு காஃபி அடி, இதுக்கு பேரு ரத்த மலை அடி அப்படின்னு 3 பேரையும் 3 விதமா அடிப்பான். அந்த பாஸ் அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு நீ என்னோட ஆளுங்களை வேணா தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவன் ஊல்வரின் கத்திய வச்சு அடிப்பான். லீயும் நல்லா தான் தப்பிப்பான், ஆனா தெரியாம அடிச்சதுல அப்படியே பறந்து போயிடுவான். அந்த குட்டி பொண்ணு நீங்க எங்க என்ன பண்றீங்க, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. லீயோ அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பாஸ் என்ன மிஸ்டர் நிஞ்சா, இப்ப நான் உங்களை பஞ்சாக்க போறேன், நெஞ்சுச்சு யூஸ் பண்ண முடியாதவா ஒரு நிஞ்சாவா, உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, நெஞ்சுச்சு யூஸ் பண்ண முடியாதவங்க ஒரு சாதாரண மனுஷங்க தான். திடீர்னு நெஜி எங்க இருந்து வந்தான் தெரியல, நீ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நீ சொல்ற மாதிரி சாதாரண மனுஷனால எதுவுமே பண்ண முடியாதான். ஆனா உண்மை என்னன்னா லீ அப்படி இல்ல. இன்னொரு பக்கம் டென்டன் வந்து லீக்கு வந்து நெஞ்சுச்சுல அவ்வளவு வராது, ஆனா அவ ஒரு விஷயத்துல கில்லாடி. லீ தாய்ஜுட்சுல பெரிய ஆளு, ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்ல அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட பயங்கரமான வில் பவர் இருக்கு, விடா முயற்சியும் இருக்கு, லீ என்னைக்குமே எதுலயும் பின்வாங்க மாட்டான் அப்படின்னு டென்டன் சொன்னதுக்கு அப்புறம் லீ அந்த பாஸை நோக்கி ஓடி போயிட்டு அப்படியே குத்த போவான். திடீர்னு அவன் கால அவனே உதச்சு அப்படியே பயங்கரமா உருண்டு அந்த பாஸோட பேண்டையா ஊத்துருவான். இந்த அடியோட பேரு டவுசர் அவுக்கும் தருணம். அது மட்டும் இல்லாம அந்த பாஸ் லீ அட்டாக் பண்றேன்னு பேர்ல தெரியாம அவன் ஜட்டிலே மாட்டிக்கும் அந்த ஊல்வரின் கத்தி. ஐயோ என் மானமே போச்சே, இனிமே நம்ம யாருமே இந்த பக்கம் வந்துடவே கூடாது, தம்பிங்களா வாங்கடா ஓடிடலாம் அப்படின்னு எல்லா திருட்டு பயிலும் ஓடிடுவானுங்க. அதுக்கப்புறம் லீ வந்துருச்சு, நீ சொல்றது சரிதான், என்னால நெஞ்சுச்சு யூஸ் பண்ண முடியாது, பட் நான் நெஞ்சுச்சு இல்லாமலே நான் ஒரு தலை சிறந்த நெஞ்சா ஆவேன், என் வாழ்க்கையோட லட்சியமே அதுதான் அப்படின்னு கெத்தா போஸ் கொடுப்பான். அந்த பொண்ணு லீய பார்த்து கண்ணே கலங்கிடுவா, இவர் என்ன இப்படிப்பட்டவரா இருக்காருன்னு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு என்ன மன்னிச்சிருங்கன்னு லீய அப்படியே கட்டி பிடிக்க ஓடுவா. லீய அப்படியே கட்டி பிடிக்க ஓடுவான். அப்படியே 2 பேரும் கட்டி பிடிக்க போவாங்க. ஆனா லீ போற வழியில அந்த டீச்சர் தடுக்கி விட்டுரும். அது மட்டும் இல்லாம அந்த குட்டி நாய் மறுபடியும் கக்கா போகும், அதை மிதிச்சிட கூடாதுன்னு மறுபடியும் சடன் பிரேக்க போடுவான். அப்படியே போனவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவான். ஆனா அந்த ஃப்ளோல போனவன் அந்த
குட்டி பொண்ணோட டவுசரையும் ஊத்துருவான். அவ்வளவுதான், மானமே போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செம்ம காண்டாகி லீ அடிச்சு அப்படியே ரத்தத்தை தெறிக்க விடும். லாஸ்டா மறுபடியும் ஒரு வாய்ஸ் ஓவர். ராக்லியோட குறிக்குள்ள வந்து ஒரு தலை சிறந்த நிஞ்சாவா ஆகணும். அதுவும் நெஞ்சுட்டு யூஸ் பண்ண முடியாம லீயோட பயணம் இன்னும் முடியல, இனிமே தான் ஆரம்பம்னு சொல்லுறதோட இந்த எபிசோடோட பார்ட் 1 இதோட முடிச்சிட்டானுங்கோ. உங்களுக்கு இந்த சீரிஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா போக போக நருட்டோ ஷிப்புடன் இருக்காது, அப்படியே இதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்துரும். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க வந்து ராக்லின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ராக்லின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 200 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை சோகம் இல்ல டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியா ஆக்கி விட்டுரும். அது மட்டும் இல்லாம நம்ம விஆர்டி வாய்ஸ் ஓவர்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம். அதுல நம்ம இந்த மூவிஸை பத்திலாம் வீடியோ போடுவோம். உங்களுக்கு மூவிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. உங்க சப்போர்ட் அந்த சேனலுக்கு மறக்காம கொடுங்க. சரி, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகே, பை பாய்.